அவங்க தான் தெரியுமேங்க. நீங்க சொல்றது பார்த்தா எதே அப்படின்ற மாரி தான் இருக்குது. பட்ஜெட்டுக்கே நாங்க வாய தொறக்கல. இதில வேற பார்லிமென்ட். நம்ம இப்ப எல்லாம் இங்க தான் முடிச்சுக்கிறோம். அவரு புஷிய கேட்டா தலைவரே தமிழ்நாடு மட்டும் வச்சுக்கலாம். பார்லிமென்ட்லாம் போனா நமக்கு பெரிய சிக்கலாயிடும். அத பத்தி பேசவே கூடாது அப்படின்ட்டு இங்க மட்டும் தான். பட்ஜெட் பத்தி கேட்டு என்ன சொன்னாரு செங்கோட்டையன்? நாங்க புது கட்சி. ஆமா. ஏம்பா இன்டர்நேஷனல் லெவல்ல பேசினுக்கிறீங்க. அப்புறம் புது கட்சின்றீங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலும் இவர்கள் தயாரிப்பு இல்லைன்றது தான். அதான் எல்லாருமே சொல்றாங்க. ஏம்மா குறைந்தபட்சம் அந்த அமெரிக்கா வர்த்தகம் அந்த 18% குறைச்சாங்கல்ல. எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. விவசாயத்துறையை கபளீகரம் செய்ய வருகிறது அமெரிக்கா. ஆப்பிள் மற்றும் அந்த பாதாம் இந்த இறக்குமதிலாம் வந்து நம்மள பாதிக்கும். எரிசக்தி இதெல்லாம் பாதிக்கும். அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அதிலயாவது ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னா, இல்லாட்டி கமலஹாசன் மாரி ஏதாவது தமிழ் கிமிழ்னு உருட்ட வேண்டியது தானே. சகோதரி தமிழ், தமிழ் இருந்தால் அது அந்த மாரி கூட செய்யலாம். எதுவுமே செய்யாம வழக்கம் போல அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்? ஒண்ணும் செய்யல தலைவரே. அவ்வளோதான் இப்போ அப்படின்ற மாரி போறதுன்றது ஒரு பக்கம்னா, காங்கிரஸ் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவங்களுக்கு தாவேகா கூட போகலாம் இஷ்டம் இல்ல. அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குழந்தைக்கு பூச்சாண்டி காமிப்பேன். பூச்சாண்டி வந்துருவான் அப்படின்னு காமிச்சு சோறு ஊட்டுற மாரி, தாவேகா போயிடுவேன், தாவேகா போயிடுவேன்ட்டு சீட்ட இன்கிரீஸ் பண்ற ஏற்பாடு. அதுக்கு தான் அவங்க இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அத நோக்கி தான் நகர்கிறது.